நேராக பாருங்க. ஒரே செகண்ட் சார், பாருங்க சார். அப்படியே சார், இங்கே பாருங்க. என்ன அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க. எடுத்துட்டீங்களா? ஐயா அப்படியே பாருங்க. பின்னாடி வாங்க. ஏற்பாடு போட்டது ஜமாத் இஸ்லாமியினுடைய மாவட்ட தலைவர் தாகா அவர்களே, வேலூர் நகரத்தினுடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகையாளர்களே, காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் சார்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 2026க்கான மக்கள் தேர்தல் அறிக்கையை ஜமாத் இஸ்லாமி ஹிந்து வெளியிட்டிருக்கிறது. ஜமாத் இஸ்லாமி ஹிந்து வெளியிட்டிருக்கிறது என்பதனால் இது ஏதோ முஸ்லிம்களுடைய பிரச்சனையை பேசக்கூடிய அறிக்கை என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. மாறாக மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு அறிக்கை. தமிழக மக்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்க வேண்டும், வருங்கால தமிழகம் எப்படி வளமானதாக, சிறப்பானதாக, வலிமை பெற்றதாக அமைய வேண்டும் என்பதற்காக ஜமாத் இஸ்லாமி ஹிந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு, நிபுணர்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு, அதை ஒரு 10-12 தலைப்புகளுக்குள் அதனை அடக்கி இருக்கின்றோம். அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற, கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கின்ற, வருகின்ற ஆட்சியாளர்களுக்கு பரிந்துரையாக வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்து என்னவென்று கேட்டால், தமிழகம் பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது, ஆனால் இன்னும் அதிகமான முறையிலே முன்னேற வேண்டும். குறிப்பாக வகுப்புவாதம் இல்லாத தமிழகமாக இருக்க வேண்டும். வடநாட்டிலே அன்றாட வகுப்பு கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு, வெறுப்பு பேச்சுகள் நடைபெறுகின்றன. புல்டோசர் கலாச்சாரம் அங்கே கோலோச்சி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சட்டம் நீதி எல்லாம் ஆளுக்கு ஒரு சட்டம், ஆளுக்கு ஒரு நீதி என்று இருப்பதை பார்க்கின்றோம். அப்படி எல்லாம் இல்லாமல் தமிழகம் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய, நீதியை வழங்கக்கூடிய, அமைதியான மாநிலமாக திகழக்கூடிய அளவிலே தமிழகம் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இது ஒன்று. அடுத்ததாக கல்வி அனைவருக்கும் சென்று சேர வேண்டும். ஆக எல்லோருமே கல்வி கற்க வேண்டும், சிறப்பான முறையிலே அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். கல்வி கற்பது எளிதாக்கப்பட வேண்டும். ஆங்காங்கே மாணவர்கள் வெகு தூரத்துக்கு செல்லாமல் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மிக சிறந்த வசதிகளோடு சிறப்பான முறையிலே இயக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றோம். மூன்றாவதாக, இன்றைக்கு இளைஞர்களை பாதிக்கக்கூடிய போதை பழக்கம். ஏன்னா ஒரு புறத்திலே நாம் வளர்ச்சி முன்னேற்றம் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம், இன்னொரு பக்கம் நம்முடைய இளைய சமுதாயம் தரிகட்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அதனை நாம் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது. எனவே போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதே போல மது இல்லாத தமிழகமாக உருவாக வேண்டும் என்று விரும்புகின்றோம். நீங்கள் இப்படி கூட கேட்கலாம், மது என்பது மிகப்பெரிய வருவாய் தரக்கூடிய துறையாயிற்று. ஆனால் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் கடந்த தேர்தலில் எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது லாட்டரி சீட்டு ஒழிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்படுகின்ற பொழுது, அந்த லாட்டரி சீட்டு ஒழித்தால் லாட்டரி சீட்டில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மாற்று தொழில் வேண்டுமே என்றெல்லாம் சொல்லப்பட்ட போது அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அதை நீக்கினார்கள். ஆனால் அதிலிருந்து விடுபட்டவர்கள் எல்லோரும்
நன்றாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே மது ஒரு வருமானம் இருந்தாலும் கூட அறிஞர் அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது மதுவினால் வரக்கூடிய வருமானம் தொடுநோயாளி கையில் உள்ள வெண்ணெய்க்கு ஒப்பானது என்று சொன்னார்கள். எனவே அந்த வருமானத்தை விட்டுவிட்டு மாற்று வருமானத்திற்கு தமிழ்நாடு வழி தேட வேண்டும். கண்டிப்பாக தமிழர்களால் முடியும், தமிழக அரசால் முடியும். ஏன்னா எல்லாரும் சாதிக்காததை சாதித்து காட்டுவது நம்முடைய சிறப்பு தன்மை. எனவே வரக்கூடிய தமிழகத்திலே சிறப்பான முறையில் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை மூலமாக நாம் சொல்லுகின்றோம். அடுத்ததாக பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு உலகையே அதிர செய்யக்கூடிய பல்வேறு காட்சிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழகத்திலே பொள்ளாச்சி போன்ற இடங்களில் என்ன நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக பெண் குழந்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழல் தமிழகத்திலே உருவாக வேண்டும். சட்டம் ஒழுங்கு என்பது அனைவருக்கும் சமமாக பேணப்பட வேண்டும். யாராக இருக்கட்டும், எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும், ஆக அனைவருக்கும் சட்டம் நீதி என்பது அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இந்த சாலைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது டோல்கேட் அநியாயமான முறையில் வசூல் பண்ணுகிறார்கள். ஆக கான்ட்ராக்டர் கொடுத்த பிறகும் கூட, அதனுடைய வருமானத்தை எட்டிய பிறகும் கூட ஆண்டு கணக்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் தமிழர்களிடமிருந்து உறிஞ்சப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக அவற்றையெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். அடுத்தபடியாக விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக விவசாயிகள் நலனுக்காக உள்ள திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். ஏரிகள் குளங்களை தூர்வார வேண்டும். ஆக வெயில் காலத்திலே அவற்றையெல்லாம் செய்து முடித்து மழை காலத்திலே நாம் சிறப்பான முறையிலே அந்த வாட்டர் ரிசோர்ஸை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். அதே போன்று தமிழகத்திலே சமச்சீரான பொருளாதார வளர்ச்சி என்பது மிக முக்கியம். தொழில்துறையிலே ஓங்கியிருந்தாலும் கூட, பொருளாதாரத்திலே ஓங்கியிருந்தாலும் கூட, அந்த பொருளாதாரத்தினுடைய அந்த பயன்கள், அந்த கனிகள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று ஜமாத்தி இஸ்லாமி ஹிந்து கோருகிறது. கல்வி கட்டண கொள்ளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கோருகிறது. இந்த நூற்றாண்டின் கூட மலக்குடியிலே மனிதர்களை இறக்கக்கூடிய மிகவும் மோசமான ஒரு தன்மை இருப்பதை பார்க்கின்றோம். ஆக அவையெல்லாம் இருக்கக்கூடாது என்று கோருகிறது. அதே போல சுத்தம் சுகாதாரம் பேண வேண்டும், சுற்றுப்புற சூழல் பேண வேண்டும். இப்படி ஒரு 10-12 தலைப்புகளிலே பல்வேறு செய்திகளை சொல்லுகின்றோம். ஆக இந்த மக்கள் அறிக்கையை ஊடகத்தை சார்ந்த நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள், சிந்தனையாளர்கள், ஆக இவையெல்லாம் பேசப்பட வேண்டும், இவையெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டும். வரக்கூடிய அரசு இவற்றையெல்லாம் கவனித்து குறிப்பாக கட்சிகள் இந்த கருத்துக்களை, பரிந்துரைகளை தங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவிலே, அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். ஆக இவையெல்லாம் ஏதோ ஒரு முஸ்லிம்கள் நலனுக்காக மட்டுமல்ல, சமுதாயத்தின் நலன், தமிழகத்தினுடைய நலனுக்காக நாங்கள் போட்டிருக்கின்றோம். இதை கவனித்து ஆய்ந்து இதில் உள்ள செய்திகளை எடுத்து சிறப்பான சமுதாயம் அமைக்க வேண்டும் என்பதுதான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்துடைய நோக்கம். அதற்காக நாங்கள் எல்லா தரப்பு மக்களிடத்திலும் சேர்ந்து இந்த அறிக்கையை தயார் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய வேலூர் பத்திரிகையாளராக உங்களிடத்திலே கொண்டு வந்து இதை சமர்ப்பிக்கணும். ஏன்னா இங்கே சமர்ப்பித்த வேலூரில் சமைச்சிட்டா அது எல்லா ஊருக்கும் போய் சேர்ந்துடும் என்பதற்கு வந்திருக்கின்றோம். ஆகவே எங்களோடு நீங்களும் தோளோடு தோள் சேர்ந்து இந்த செய்திகளை அனைவருக்கும், குறிப்பாக ஆட்சியாளர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, பொதுமக்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வாக்கை ஒரு காலம் விற்கக்கூடாது. ஆக வாக்கு என்பது நம்முடைய அடிப்படையான உரிமை. அவற்றை சில ரூபாய் நோட்டுகளுக்காக விற்கக்கூடாது. அதே நேரத்தில் வாக்கு போடுவது மிக மிக முக்கியமானது, ஜனநாயக கடமை. நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் இதற்காக வேண்டி தனி கேம்பெயின் நடத்துகிறோம், வீடுதோறும் நடத்துகிறோம், பள்ளிவாசல்களே பேசுகின்றோம், பொது இடங்களில் பேசுகின்றோம், கருத்தரங்கம் ஏற்பாடு செய்கின்றோம், திருமணை கூட்டங்களில் பேசுகின்றோம். ஆக வாக்கை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அந்த வாக்கு செலுத்தப்படுவது உறுதிப்படுத்த வேண்டும். அந்த வாக்கை விற்கக்கூடாது. ஆக அவரவர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நல்லவர்கள், சிறந்தவர்கள், மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அந்த நல்லவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும். ஜாதி, இனம், எங்க ஊருக்காரு, எங்க ஜாதிக்காரு, எங்களுக்கு வேண்டியவர் என்றெல்லாம் பார்க்காமல் நம்முடைய நலனை பாதுகாக்கக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமி ஹிந்து கோருகிறது. ஆக இந்த மக்கள் தேர்தல் அறிக்கை நீங்கள் அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எங்கள் இயக்கம் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபடாது. அதே நேரத்தில் நல்ல அரசு அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பிரஷர் குரூப்பாக ஆதரவு வந்து இப்பதானே கட்சிகள்லாம் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன கூட்டணி வருது? என்டிஏ வந்து சிறுபான்மை மக்களுக்கு என்டிஏ கூட்டணி வந்து எதிராக இருக்கிறதாகவும், இந்தியா கூட்டணி வந்து ஆதரவாக இருக்கிறதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருது. இப்போ உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்டிஏ சைடு போகுமா இல்லை இந்தியா கூட்டணிக்கு போகும்? பாருங்க, பரவலாக பேசப்படுறது வருது இல்லை, அதுதான் உண்மை. என்டிஏ வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய மோசமான கலாச்சாரத்தை உள்ளடக்கி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. தொழுகைக்கு அங்கே வந்து இடமில்லை,
பள்ளிவாசல்கள் இடித்து தகர்க்கப்படுகின்றன. ஒரு சின்ன காரியத்தில் ஈடுபட்டாங்க என்பதற்காக அந்த வீடு கொளுத்தப்படுகிறது, கடைகள் தீக்கிரையாக்கப்படுகின்றன, கைது செய்யப்படுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அராஜகம்! அதே நேரத்தில் இந்திய கூட்டணி இது எதிராக இருக்குது, ஒரு மாற்று இல்லையே. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வேற கூட்டணி மாற்று இருந்தால் நம்ம யோசிக்கலாம். இப்போ இல்ல இப்போ மாற்று இல்லாதனால எல்லாருமே, அதாவது நாட்டு நலனை விரும்பக்கூடியவர்கள், சமுதாய நலனை விரும்பக்கூடியவர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், சட்டம் ஒழுங்கு ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க இல்ல, நீங்க அப்படி இது பண்ண முடியாது. இப்ப என்ன வருதுன்னு பார்ப்போம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சீன் வந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி வருது, அது அடுத்து பேசுவேன். இது வந்து முதல் கட்டமா இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ விடுறோம், வாக்களிக்கிறது முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம். கூட்டணி எல்லாம் அமைஞ்ச பிறகு நம்ம உட்காருவோம், நம்ம பேசுவோம், நம்ம டீட்டெயிலா அதுக்காக பண்ணுவோம். சிறுபான்மை மக்களுக்கான உங்களோட அஜெண்டா என்ன சார்? இதுல என்ன சொல்லி, இதுல வந்து சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அப்படிலாம் பிரிக்கல. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ ஒரு உண்மையான ஜனநாயகம் என்னன்னா, பெரும்பான்மை மக்களால் அமைதியாக இருக்கக்கூடிய சூழலை சிறுபான்மையினருக்கு ஏற்படுத்துவதுதான் ஒரு வலிமையான நாடு என்பதற்கான அங்கீகாரம். இந்தியாவில் மட்டுமில்லை, உலக ரீதியில் யார் வேண்டுமானாலும் பெரும்பான்மையாக இருக்கலாம். ஆக பெரும்பான்மை மக்களால் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வர வேண்டும். அங்கே பாதுகாப்போடு இருக்கிறார்கள் என்பது உலக சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நாடு தான் உண்மையான வலிமை மிக்க நாடு, அப்படிப்பட்ட நாடு தான் உண்மையான ஜனநாயக நாடு. அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லாம் மாற்று கருத்து இருக்கு. உலக அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் சிறுபான்மையினர் மிக பாதுகாப்பாக இருக்கிறதா ஒரு கருத்து உண்டு. மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளோட ஒப்பிடும்போது நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க சார்? இஸ்லாமிய நாடோட ஒப்பிடும்போதுல நீங்க அப்படி பேச தேவையில்லை. அங்கெல்லாம் ஜனநாயகம் இல்லை. இப்ப நம்ம எங்க பேசுறோம்னா, ஒரு சவுதியிலயோ மற்ற நாட்டிலயோ இருங்க அந்த நாட்டில் இருக்குதா இல்லை நமக்கு வந்து தேவையே இல்லை. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. பல்வேறு இனத்தை சார்ந்த, பல்வேறு சமூகத்தை சார்ந்த, பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் சேர்ந்து வாழக்கூடிய உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் ஒன்று. 141 கோடி பேர் இருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டிலே அந்த சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுகிறார்களா அப்படின்னா என்ன வேணும் உங்களுக்கு தெரியும். அன்றாடம் வந்து மாப்ளிச்சிங் இருக்குது, கர்வா பைஸ் இருக்குது, லவ் ஜிகாத்ன்றாங்க, டிஎன்பிசி ஜிகாத், நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு கொரோனா ஜிகாத்னு சொல்றாங்க, எவ்வளவு தூரத்துக்கு இழிவுபடுத்தப்படுறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்தப்படுறாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனா இதெல்லாம் வடநாட்டில் தான். தென்னாடு, அது குறிப்பாக தமிழ்நாடு அந்த 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 பாதிப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ஒத்துழைப்பு, எல்லா பெரும்பான்மை மக்களோட ஒத்துழைப்பால் இங்கே வந்து சிறுபான்மை பெரும்பான்மையெல்லாம் வித்தியாசம் இல்லை, இதுவரைக்கும் இல்லை. மாமன் மச்சான் உறவாக, அண்ணன் தம்பியாக, சொந்தக்காரர்களாக நம்ம என்ன செய்யறோம், தாயும் பிள்ளைமாக படிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் ஒரு குரூப் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். முஸ்லிம்கள் அமைதியாக தான் இருக்கிறாங்க, நாட்டு நலம் விரும்பிகள் அமைதியாக தான் இருக்கிறாங்க. அப்போ எப்படி பிரச்சனைகள் ஊர்தி பெருசாக்கப்படுகிறது என்பது உங்களுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும். ஏன்னா இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உறவோடு நம்ம வந்து நம்ம பேணி நடக்கிறோம். இதே பேணுதல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இப்போ வந்து உங்களுக்கே எல்லாம் தெரியும், தமிழகத்தில் திமுக ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எல்லாரும் என்னென்ன வழியை உணர்றாங்களோ அதை எங்களுக்கு உணர்றாங்க. புரியுங்களா? கல்வி கட்டணமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், போதையாக இருக்கட்டும், வகுப்பாதமாக இருக்கட்டும், சமச்சீரற்ற பொருளாதார தன்மையாக இருக்கட்டும், சுத்தம் சுகாதாரமாக இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் எந்த பாதிப்போ அதை சிறுபான்மை, ஏன்னா அதுக்குள்ளே தானே இருக்கிறோம். அப்போ இது வந்து நீங்கள் அவங்க சிறுபான்மை பெரும்பான்மை அப்படிலாம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பிரித்து பார்க்க தேவையில்லை. ஆக தமிழகத்தில் எந்த அரசு அமைந்து சிறப்பாக இருந்தால் அது எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாருக்கும் பலன் கிடைக்கும். அந்த அரசு வீக்காக இருந்து சரியாக செயல்படுறதுன்னா எல்லாருக்குமே பாதிப்பு. நல்லா இருக்குன்றீங்களா? இல்லை, இதை சொல்லிட்டேன் கேளுங்க. இதே நீங்க தமிழகத்துல நீங்க சொன்னீங்க மாமன் மச்சானா பழகிறோம், பெரும்பான்மை சிறுபான்மை வேறுபாடு இல்லை. இதே தமிழகத்துல தான் கும்பகோணத்துல ஒரு ராமலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டார், குறிப்பாக வகுப்புவாதத்தினால். இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த மாதிரி தேசிய என்ஐஏ வந்து நேரடியாக இங்க கூட கைது செய்திருக்கு. ஓகே, சரியாக கேட்டிருக்கிறீங்க. அந்த ராமலிங்கம் மாதிரி எத்தனையோ லிங்கங்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அது பெட்ரோலை தானே செட்டப் பண்ணி ஊட்டிக்கிட்டு கொலை செய்யப்பட்டவங்க இருக்காங்க. தாங்க வீட்டுக்கே வந்து எரிக்கிறதுக்கு ஆள் வச்சுட்டு செட்டப் பண்ணவங்க இருக்கிறாங்க. வாகனத்தை விட்டு மோதி செட்டப் பண்ணவங்க இருக்கு. கேட்டால் இல்லை எனக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும், இப்படி செஞ்சால் தான் இருக்குது. அது என்ன விட உங்களுக்கு வந்து புள்ளிவரமாக தெரியும். ஒவ்வொரு மாதமும் என்னென்னா சாதாரண லெட்டர் பேட் அமைப்பெல்லாம் சும்மா வெகுமக்கள் கருத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைப்பதற்காக வேண்டி, அற்பமான விளம்பரத்துக்காக வேண்டி தாங்களே வந்து செய்யக்கூடிய காட்சி தமிழகத்தில் இருக்கிறது. ராமலிங்கம் மட்டும் இதே போன்று எல்லா கட்சிகளையும் வேலை செஞ்சிருக்கிறாங்க. அரசியல் படுகொலை என்பது
வந்து மிக சாதாரண ஒன்று. அது பிசிகால இருக்கிறது, பாமக இருக்கிறது, திமுக, அண்ணா திமுக. இப்ப லீலாவதி கொலைக்கு இது வரைக்கும் தீர்வு கண்டிச்சா, அதே மாதிரி எதிரே தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிற ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காங்க, தீர்வு கிடைக்குதா? எல்லா தலைவர்களும் என்ன செய்யறாங்க? கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் மோசமானவங்க இருக்கிறாங்க. அதை வச்சு நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த சமூக உறவு கெட்டுவிட்டது என்பது அதற்கு பொருள் அல்ல. இல்ல, கோவை கார் குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்டதுல சிலிண்டர் வெடிப்புன்னு தான் இந்த மாநில அரசு சொல்லிட்டு இருக்கு, குறிப்பா சிறுபான்மையினருக்கு ஆதரவா. இப்ப நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சார், இங்க பாருங்க, சிலிண்டர் வெடிப்பு என்பது நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த ரைட் இல்ல. போலீஸ் அதிகாரி சொல்றாங்க, உயர் போலீஸ் காவலர்கள் சொல்றாங்க, ஒரு அரசு சொல்லுது. அப்ப அதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க தானே பார்த்து சொல்றாங்க. ஆனா இதே வடநாடா இருந்தா கார் வெடிப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா கட்டமைப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறோமா இல்லைங்களா? வடநாட்டுல எவ்வளவு பெரிய வெடிப்புகள்லாம் ஒண்ணுமில்லாம தூச்சி தட்டி மூளையில போடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். தமிழக அரசு ஒரு நீதியான, ஒரு நேர்மையான அரசாக இருப்பதனால், இங்குள்ள காவலர்கள் மக்கள் நலன் விரும்பக்கூடிய அதிகாரிகளாக இருப்பதனால் உள்ளது உள்ளபடி என்ன செய்யறாங்க? மக்களுக்கு சொல்றாங்க. பின்னாடி கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் பாருங்க சார். போதும் சார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பிரதமர் மோடி பேர் அடிபட்டு அது வைரலானது எல்லாருக்குமே தெரியும். உலகம் ஃபுல்லாக இருக்கிற மற்ற பேர் அது வந்து கோர்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு யூஎஸ்ஏல. அந்த ஃபைல்ஸில் வந்து பிரதமர் மோடி பேர் அடிபடுது. என்ன கேட்க வரீங்க? சிறுமிகள் எல்லாம் துன்பப்படுத்தினாங்க, மனித மாமிசத்தை சாப்பிட்டாங்க. நம்ம நாட்டோட பிரதமர் பேர் அதில் அடிபட்டு, அதாவது ட்ரம்ப்பு, பில் கிளின்டன், அதை தொடர்ந்து நம்ம பிரதமர் பேர் அடிபடுது. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமர், இது வந்து அவர் ஒரு த்ரெட்னிங் பாருங்க, உண்மையிலேயே இது நெஞ்சை உழுகக்கூடிய, வேதனைப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒன்று. பெண் பிள்ளைகள் யாருக்கெல்லாம் இருக்கிறா ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒன்று. இதுல அவர் இருக்கிறாரா, இவர் இருக்காரா, இது எப்படி பாக்குறீங்க? கேவலமானதுங்க, இது கொடூரமானதுங்க. இது எங்கேயுமே ஒத்துக்க முடியாது. நம்ம வீட்டில் நடந்தா ஒத்துக்க முடியுமா? நம்ம தெருவில் நடந்தா ஒத்துக்க முடியுமா? இதுல வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னுவாங்க, கொஞ்சம் தான் வெளியே வந்துருக்குது. இன்னும் முழுசா வெளியே வந்தாதான் இது எல்லாமே தெரிய வரும். கண்டிப்பா வெளியே வரும். அப்ப நம்ம எல்லாம் பேசுவோம். சொல்ல வேண்டிய நீங்க திமுக ஆட்சி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? என்னை விட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். சில விஷயங்கள்ல ரொம்ப நல்லா இருக்குது, சில விஷயங்கள்ல வந்து என்ன செய்யல, இன்னும் அது வந்து போக வேண்டிய தூரம் இருக்குது. ஓகே சார். ஒரு கலாச்சாரம் இன்னமும் தலை தூக்கிட்டு இருக்கு. எந்த இது வந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. முக்கிய பிள்ளைங்கள்லாம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி.